ஹாய், வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் கதிர். ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போம். ஒரு பெரிய பாறையோ ஒரு பெரிய கல்லையோ கொஞ்சமா தண்ணீரை வச்சு உடைக்கவோ அறுக்கவோ முடியுமா? உங்களோட பதில் முடியும் அப்படின்னா நீங்க கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்க. ஒரு பெரிய பாறையை தண்ணியை வச்சு ரெண்டு விதமா உடைக்க முடியும். ஒன்னு, மாடர்ன் மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப வேகமா அந்த தண்ணியை பாறை மேல அடிக்கும் போது அந்த பாறைகள் உடையுது. இன்னொரு வகையில ரெண்டாவது முறையில நம்ம இந்த மாதிரி வேகமா தண்ணி அடிக்கணும்ன்ற தேவை கிடையாது, எக்ஸ்பென்சிவான மிஷின்ஸ் வாங்கணும்ன்ற தேவை கிடையாது. எந்த பொருட்களுமே இல்லாம நம்மளால ஒரு பாறையை ஈஸியா உடைச்சிட முடியும். நம்மளுக்கு தேவைப்படுறது எல்லாமே பெர்சிஸ்டன்ஸ் மட்டும்தான். நம்ம டூர் போகும்போதோ இல்ல வெளியில போகும்போதோ எங்கேயாச்சும் அருவிகளை பார்ப்போம்ல, அண்ட் இந்த அருவிகள் மேல இருந்து தண்ணி ஊத்தும் போது தண்ணி விழுற இடம் மட்டும் கொஞ்சம் அதிகம் பள்ளமா இருக்கும். இதுக்கு காரணம் பல ஆயிரம் வருஷங்களாவோ பல 100 வருஷங்களாவோ ஒரே இடத்துல தண்ணி வந்து விழுறதுதான். தண்ணிக்கு எந்த அளவுக்கு பலம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமா இருக்கிற தண்ணிக்கு பலம் கிடையாதுதான். பட் அந்த தண்ணி ஒரே இடத்துல மறுபடியும் 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 வந்து விழும்போது அதோட தாக்கம் அதிகமாயிடுது. இதே மாதிரி தாங்க நம்மளோட ஹாபிட்ஸும் நம்மளோட வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா மாத்துது. நம்ம இந்த வருஷம் ஃபுல்லா படிச்ச நிறைய புக்ஸ்ல இருந்து ஒரு சில ஹாபிட்ஸ் நம்மளோட வாழ்க்கையை ஈஸியா மாத்தக்கூடிய ஹாபிட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட முதல் ஹாபிட்டா நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளோட அப்துல் கலாம் சார் சொன்ன ட்ரீம் பிக் அப்படின்ற விஷயம் தான். அண்ட் அவரோட கோட்ல சொன்னா, யூ ஹேவ் டு ட்ரீம் பிஃபோர் யுவர் ட்ரீம் கேன் கம் ட்ரூ. நம்ம எல்லாராலையுமே கனவுகளை காண முடியும். அப்படி இருந்தும் நம்மளோட வாழ்க்கைகள் ஏன் இன்னும் சின்னசாவே இருக்கு, நம்ம அச்சீவ் பண்ணுன்ற விஷயங்கள் ஏன் அச்சீவ் ஆகாம இருக்குன்னா நம்மளோட கனவுகள் ரொம்ப சின்னசா இருக்கு. நீங்க ஏன் இன்னும் மில்லியனர் ஆகல, நீங்க ஏன் இன்னும் பில்லியனரா ஆகல, நீங்க நினைச்ச வாழ்க்கையை ஏன் இன்னும் அச்சீவ் பண்ணல அப்படின்னு கேட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? அது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பட் நம்மள நிறைய பேருக்கு எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடும், எனக்குன்னு ஒரு சொந்தமா காரும், என் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், கொஞ்சமா சேவிங்ஸ் இருந்துச்சுனாலே என்னோட வாழ்க்கைக்கான கனவுகள் எல்லாமே தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் நம்மளோட கனவுகளை சுருக்கிக்கிறோம். சரி, நம்மளோட கனவுகளை பெருசா காண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட கனவுகளை அச்சீவ் பண்றதுக்கு ரெண்டாவது பாயிண்ட் கண்டிப்பா உதவியா இருக்கும். அதுதான் prepare your next day in advance. உங்களோட நாளைய இன்னைக்கே பிளான் பண்ணுங்கன்றது. Eat That Frogன்ற புக்கோட ஆத்தர் பிரையன் ட்ரேசி இத தான் ப்ரீச் பண்றாரு. உங்களோட அடுத்த நாளை இன்னைக்கே பிளான் பண்ணீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு நிமிஷத்துக்கான பிளானிங்கும் உங்களோட எக்ஸிகியூஷன்ல 10 நிமிஷத்தை ஈஸியா சேவ் பண்ணிடும். சோ இந்த பிளானிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்னு சொல்றாரு. பிளான் பண்றதுனால நம்மளோட எக்ஸிகியூஷன்ல 25% நம்ம அதிகமான ப்ரொடக்டிவா இருக்கும். அண்ட் இந்த விஷயத்தை ஹெல்ப் பண்றதுக்கு பிரையன் ட்ரேசி ஒரு ஃபார்முலாவும் சொல்றாரு. 6P ஃபார்முலா. ப்ராப்பர் prior planning prevents poor performance. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பிளான் பண்றத முன்னாடியே கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிட்டோம்னா நம்மளோட புவர் பெர்ஃபார்மன்ஸை இது பிரிவென்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். பிளான் பண்றதோட இந்த விஷயங்கள் முடியாது. நம்ம புதுசா ஏதாச்சும் விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும். இங்க தான் அடுத்த பாயிண்ட். டிஸ்கவர் ஒன் நியூ திங் இன் a month. மறுபடியும் நம்மளோட அப்துல் கலாம் சாரோட புக்ல இருந்து, அதாவது விங்ஸ் ஆஃப் ஃபயர்ல இருந்து ஒரு பாயிண்ட். இந்தியா ஒரு முன்னேறிய நாடாவோ வல்லரசு நாடாவோ ஆகணும்னா நம்ம பண்ண வேண்டியது புது புது டெக்னாலஜிஸை, புது புது விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும், அதுல நம்ம எக்ஸ்பர்ட்டா மாறிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால முன்னேற முடியும்னு சொல்றாரு. அண்ட் இந்த மாதிரி புது புது விஷயங்களை நம்ம கத்துக்கணும்னா நம்மளால எதை கத்துக்க முடியும், நம்மளால எதை பண்ண முடியும்ன்றது நம்மளுக்கு தெரியணும். இதுக்கு தான் அடுத்த பாயிண்ட் ஹெல்ப் பண்ணுது. ஸ்பெண்ட் 1 minute a day with yourself. நீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நிமிஷமாச்சு கொடுத்துக்கோங்க. இதை நீங்க உங்களுக்கே பேசிக்கிறதா இருக்கலாம், இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்றதா இருக்கலாம், நிறைய விஷயங்களா இருக்கலாம். அண்ட் இந்த விஷயத்தை The Art of War அப்படின்ற சன் சூ அப்படின்றவரோட புக்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த புக் வந்து ஒரு போரை எப்படி நம்ம வெற்றி அடையிறது அப்படின்றத பத்தி தான் பெரும்பாலும் பேசியிருக்கு. பட் இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, if you know the enemy and know yourself, you need not fear the result of 100 battles. அதாவது உங்களோட எதிரியை பத்தியும் உங்களை பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா 100 படைகள் போய் 100 முறை நீங்க ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு வந்தாலும் உங்களோட அவுட்கம் பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை அப்படின்றாங்க. அண்ட் இன்னைக்கான உலகத்துல இது ரொம்ப ரொம்ப ரெலவென்ட்டாவே இருக்கு. நம்மளோட காம்படிஷன்ஸ் யாரு, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு என்ன நல்லா வரும், என்னோட பேஷன் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க உங்களுக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால வெளியில போயிட்டு எந்த பேட்டலா இருந்தாலும் ஈஸியா வின் பண்ணிட முடியும். நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போனோம் அப்படின்னு சொன்னா உங்களை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறதும், உங்களோட ரெஸ்யூம்ல உங்களை பத்தி நீங்க எழுதி வச்ச விஷயங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த ஜாப் இன்டர்வியூ ஈஸியா வின் பண்ணிட முடியும். ஆனா அது மட்டுமே போதாது இல்லையா, அந்த கம்பெனியை பத்தியுமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும், அங்க போயிட்டு என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்றதுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இன்டர்வியூ நீங்க வின் பண்ணிடுவீங்க. இதே தான் உங்களோட பிசினஸ்க்கும், இதே தான் நீங்க நினைக்கிற எந்த ஒரு பேஷன் ப்ராஜெக்டா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். சரி, நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், நம்மளோட காம்படிஷனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயனளிக்கும். இங்க தான் அடுத்த பாயிண்ட் வருது. ஆஸ்க் யுவர்செல்ஃப் வெதர் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் வொர்த் இட் ஆர் நாட். அதாவது நீங்க பண்ற விஷயங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இந்த கேள்வியில நம்ம நிறைய பேர் கேட்டுக்கிறதே கிடையாது. அண்ட் இந்த இடத்துல நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கான ஒரு ஹேபிட் இருக்கு. நீங்க நியூஸ் பேப்பர்ல எங்கேயாச்சும் பார்த்திருப்பீங்க, நிறைய சக்சஸ்ஃபுல்லான பீப்புளோ இல்ல ரொம்ப பணக்கார பீப்புளோ நிறைய வெக்கேஷன் எடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ வெளியில போயிடுவாங்க. எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம அவங்க
அவங்களோட ஓன் ஃபேமிலி கிட்ட கூட கான்டாக்ட் வச்சுக்காம தனியா எங்கேயாச்சும் போயிடுவாங்க. இந்த டிராவல் பண்றதுக்கு காரணம் அவங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு, அதாவது தன்னை தானே கேள்விகளை நிறைய கேட்டுக்கிறதுக்காக. இந்த கேள்விகள் எல்லாம் எது ஃபோக்கஸ்டா இருக்கும்னா, நம்ம இந்த வருஷம் என்னென்னலாம் முக்கியமான டெசிஷன்ஸ் எடுத்தோம், நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா இல்லையா, என்னோட கேரக்டர் ஏதாச்சும் மாறுச்சா, என்னோட பர்சனாலிட்டி ஏதாவது மாறுச்சா, ஸ்கில் ஏதாச்சும் மாறுச்சா, இந்த மாதிரி நம்மள ஒரு ரீ எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த வெக்கேஷன்ஸை நிறைய பேர் எடுப்பாங்க. குறிப்பா யாஹூவோட சிஇஓ மரிசா மேயர் எவ்ரி 3 months 15 days அவங்க பிரேக் எடுத்துப்பாங்க. இதுக்காகவே அவங்க சிலிகான் வேலில ரொம்ப ஃபேமஸான ஆளு. அண்ட் இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஹாபிட்ஸா மாத்துங்க. இந்த வீடியோக்கான மீதி இருக்கிற கண்டினியூவேஷன் பாயிண்ட்ஸ் நம்மளோட அனிமேட்டட் புக் ஷோ சேனல்ல இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த வீடியோவும் போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அங்க உங்களை பார்க்குற வரைக்கும் பாய், டேக் கேர்.